ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது என் சின்ன பையனோட பர்த்டே விளாக் தான். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். என் சின்ன பையனோட 12th பர்த்டே செலிப்ரேஷன் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி டேட் ஆஃப் பர்த்து ஆக்சுவலாக நைட்டு 12 o'clock கேக் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி கட் பண்ணியாச்சு. நான் அதை வீடியோ எடுக்கலை, ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஒர்க்கிங் டேனால் பையனுக்கும் ஸ்கூல் உண்டு, ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ் உண்டு. ஸோ ஈவினிங் தான் கோயிலுக்கு போயிருந்தோம். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரளா ஐயப்பன் கோயில். இந்த கோவில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே போனால் நம்ம சபரிமலைக்கே போன ஃபீலிங்ஸ் கிடைக்கும். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வர லேட் ஆனதுனால நைட்டு கோயிலுக்கு போகிறதுக்கும் லேட் ஆகிட்டு. ஸோ அர்ச்சனைக்கு எதுவும் கொடுக்க முடியல. கடைசி ராகுகால பூஜைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இதுதான் என் பையனோட பர்த்டே ட்ரெஸ். ஆக்சுவலாக இது மலேசியாவில் நாங்கள் எடுத்ததாக்கும். இந்த ஐயப்பா கோவிலோட லெஃப்ட் சைடில் ஒரு புத்தர் கோவிலும் இருக்குது. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக அமைதியாக இருக்கும். இப்போ கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு நேராக ஒரு மாலுக்கு தான் போகிறோம். மாலுக்கு எதுக்கு போகிறோன்னா, என் சின்ன பையனுக்கு வாட்ச் வேணும்னு கேட்டான். ஸோ பர்த்டேயாக இருக்கிறதுனால வாட்ச் வாங்கி கொடுக்கலான்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக மாலில் வாட்ச் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டின்னர் வெளியிலேயே சாப்பிட்றதா தான் பிளான். ஆனால் பர்த்டே பாய் சின்ன பையன் பார்பிக்யூ போகலாமான்னு கேட்டுட்டு இருந்தான். जितना टाइट क्लोज करना हो जाएगा. 58. Yes, too. Same. வாட்ச் வாங்குறதுக்கு டைட்டன் ஷாப் தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு போனோன்னே என் பையன் இதை செலக்ட் பண்ணிட்டான். ஃபஸ்ட் இஸ் பெஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி இதே வாங்கிட்டோம். இதோட ப்ரைஸ் 1700. ரொம்பவே நல்லா இருந்தது. விக்கி கவர் எதுக்கு? இந்த மால்லையே பார்பிக்யூ நேஷனும் இருக்குது. ஸோ ஆன் த ஸ்பாட்லேயே என் ஹஸ்பண்ட் பார்பிக்யூ நேஷனில் டேபிள் புக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வீக்கெண்டில் பார்பிக்யூ லஞ்சுக்கு நம்ம போகிறதா இருந்தால் ஃபஸ்ட் டேயே ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா நமக்கு டேபிளே கிடைக்காது, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் வீக்கெண்டுன்னா. பட் நாங்கள் வீக் டேயில் அதுவும் டின்னருக்குன்னு போனதுனால டேபிள் டக்குன்னு எங்களுக்கு கிடச்சிடுச்சு. எங்களுடைய டைமிங் 9:15 to 11:15. சூப்பராக இருக்குது. பார்பிக்யூவில் ஃபஸ்ட்டு போனோடனே இந்த பார்பிக்யூ அடுப்பை கொண்டு வச்சுருவாங்க. இதுக்கப்புறமா தான் ஒன்றா ஸ்டார்டர் எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லா பார்பிக்யூவிலையுமே வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருக்கும். வெஜ்ஜுக்குனா பெர் ஹெட்டுக்கு ஒரு ரேட்டு, நான்வெஜ்னா பெர் ஹெட்டுக்கு ஒரு ரேட், அந்த மாதிரி இருக்கும். பட் பார்பிக்யூனாலே கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது அக்கேஷன்ஸ்க்கு நம்ம பார்பிக்யூ போனால் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா காஜூன் பொட்டேட்டோ, அப்புறம் கிறிஸ்பி கார்ன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான்வெஜ் தான். pineapple out.
என்வியில் சிக்கன் ப்ரான்ஸ் அப்புறம் ஃபிஷ் இருந்தது. அது போக பைனாப்பிள் பீசஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த அடுப்பில் கீழே உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீக்கனல் போட்டிருப்பாங்க. ஸோ மசாலா தடவி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. அதை இதில் போட்டு நம்ம திரும்ப டோஸ்ட் பண்ணும்போது சுட சுட டோஸ்ட்டாக சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். birthday sound. அதே மாதிரி இந்த பார்பிக்யூவில் நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணும்போது ஏதாவது அக்கேஷன்ஸ், அதாவது வெட்டிங் டே, பர்த்டேஸ் இருந்ததுன்னா நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அங்கேயே கேக் கட் பண்ணி நமக்கு எல்லோரும் சேர்ந்து விஷ் பண்ணுவாங்க. அதுதான் பேக்ரவுண்டில் நடந்துகிட்ருக்குது. இந்த பார்பிக்யூ நேஷனுக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடி 4 தடவை போயிருக்கிறோம். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்பிக்யூ நேஷனில் பானிபூரி ட்ரை பண்ணுறோம். कैंटीन में कुछ चाहिए स्टार्टर मेन कोर्स नहीं ஆ 300 ரூபா இருக்கும். எவ்வளோ போட்டுக்குது? 170. இந்த பஃபேல நமக்கு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இன்க்ளூட் கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி தான் வாங்கணும். ப்ளூ லெகுன், காலாக்கட்டா அப்புறம் மசாலா கோக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எதுவும் வாங்கலை. இப்போ அடுத்ததாக ஒரு பர்த்டே கேக் கட்டிங் நடக்குது. ஸ்டார்டர் நம்மள்ட்ட போதுமான்னு கேட்பாங்க. நம்ம போதும் சொன்னதுக்கப்புறமா இந்த பார்பிக்யூ அடுப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. प्लेट இப்போ அவ்வளோ தானே. இப்போ நாங்கள் மெயின் கோர்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். மெயின் கோர்ஸ்லேயும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. பார்பிக்யூ நேஷனை பொறுத்தவரையிலையும் ஸ்டார்டர்லேயே வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிரும். சூப், மெயின் கோர்ஸ் அப்புறம் டெசர்ட் எல்லாமே ஜஸ்ட் பேருக்கு தான் சாப்பிட முடியும். கிம்ச்சி சாலட் எங்கே சாப்பிட்டீங்க? அப்புறம் இது வந்து கிம்ச்சி சாலட். இது ஒரு கொரியன் ரெசிபியாகும். நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்ட் மெயின் கோர்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு டெசர்ட்டுக்கு குல்ஃபி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் இப்போ தான் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். நான் மெயின் கோர்ஸ்க்கு ஹைதராபாத் மட்டன் தம் பிரியாணியும் ரோஹானி சிக்கனும் அப்புறம் மட்டன் கிரேவியும் எடுத்திருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்தது என் பையன் கேக் கட் பண்ண போகிறான். சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கேக் எடுத்துகிட்டு வருவான்னு கேட்டுட்டு தான் கேக்கை எடுத்துகிட்டு வராங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா கேக்கோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தது. இப்போ சைஸை கொஞ்சம் குட்டி ஆக்கிட்டாங்க. தேங்க்யூ. என்னதான் நம்ம வீட்டில் பர்த்டே ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணாலும் பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி சாங்ஸ் போட்டு எல்லோரும் விஷ் பண்ணும்போது அந்த ஹாப்பினஸ்க்கு நமக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி 2-3 பார்பிக்யூ நேஷன்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். 2 வாங்கினியா என்னம்மா ஸ்ட்ராபெரியும் வெண்ணிலாம் தானே அவ்வளோதான். இப்போ டைம் 11:15க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ எங்களோட டைம் முடிஞ்சுது. ஸ்டார்டர், மெயின் கோர்ஸ், டெசர்ட் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு கட் பண்ண கேக்கையும் நாங்கள் பார்சல் போட்டு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்பிக்யூ நேஷனில் 5 இயர்ஸ்க்கு கீழே உள்ள கிட்ஸுக்கு ஃப்ரீ, அப்புறம் 8 இயர்ஸ் வர ஆஃப் ரேட், 8 இயர்ஸ்க்கு மேலே எல்லாருக்குமே ஃபுல் ரேட். கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் இந்த மாதிரி அக்கேஷன்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுனால தப்பு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நான் ரீசெண்டாக எங்களோட மலேசியா ட்ரிப் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். செக் பண்ணாத வியூஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்களோட இந்த பார்பிக்யூ நேஷன் விலாக இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் SRV கலக்கல்ஸை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.